ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் இருக்கிற சாதியாத் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் பீச்சு தாங்க. அந்த ப்ரைவேட் பீச்சோட நேம் வந்து மம்ஷா பீச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த டீமில் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போதே டைம் வந்து 3:30 மாதிரி ஆகிடுச்சி. ஸோ லஞ்ச் டைம் தாண்டிடுச்சு. இருந்தாலும் லஞ்சுக்கு பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணோம். இந்தியன் பேலஸ் ஹோட்டல் இருந்தது. ஸோ அந்த ஹோட்டலில் போயிட்டு தான் வந்து ஹெவியாக ஒரு லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் ஹைதராபாத் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் நாங்கள் வாங்கின எல்லா ஸ்டார்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருந்தது. ஸோ இருந்தாலும் ஹெவியான ஒரு லஞ்சு சாப்பிட்டதுனால அப்படியே வந்து பீச்சை பார்த்த மாதிரியும் இருக்கும், அப்படியே லைட்டாக வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பெரிய புக்கு மாதிரி இருக்குது. இது வந்து மேங்கோக்கு மட்டும் தனியாக வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்குது. பெப்பர், சால்ட்டு, 2 ஹோல்டரும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே காப்பரில் வச்சுருக்குறாங்க. தண்ணி பிடிக்கிறது பாருங்களேன் கிளாஸை. தென் திஸ் இஸ் வெரி நைஸ் ஒன். என்ன வச்சுருக்காங்க பார்க்கலாமா? இட் இஸ் சாஸ், பிக்கிள், ஜாம் மாதிரி இருக்குது, க்ரீன் சட்னி இருக்குது. நைஸ். இது என்னப்பா? காஜி ஃப்ரான்ஸா? ப்ரான். திஸ் இஸ் ப்ரானு, சிக்கன் 65, தென் மிக்ஸ்டு கிரில் எல்லாம் வந்துருச்சு. சாப்பிட போகிறோம். ஆனால் அதுக்கு முந்தைய நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ பைட்ஸ் மாதிரி இருந்ததா, அது ஒரு மாங்காய் பச்சடி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. பிரியாணி நல்ல வெயிட்டாக இருக்குங்க, தூக்க முடியலைங்க. கீழே போடும். இந்த பில்டிங் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பில்டிங்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டுறதில்ல துபாய் அடிச்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பால் மாதிரி, காயின் மாதிரி. யாசைன் லைன்லேருந்து பார்த்தா பால் மாதிரி இருக்குது, காயின் மாதிரிலாம் இருக்குது பில்டிங்ஸு. இந்த பில்டிங் பாருங்களேன், சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் எல்லாம் வந்து இதுவா? இந்த பில்டிங்கா? ரெசிடென்ஸ் பில்டிங்கா? ஆஃபீஸ் பில்டிங்கா? ஆனால் எல்லாமே மோஸ்ட்லி நிறையா காலியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே எதுக்கு? ஆனால் எல்லாத்துலேயும் கண்ணாடி நிறைய வைக்கிறாங்கப்பா இவங்க, இல்லை? ஆஃபீஸோட இது பில்டிங்கோட எலகண்ட்டு மோர் கண்ணாடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் நிறைய கண்ணாடி எல்லா பில்டிங்லேயுமே. என்ன சொல்லலாம்? இது பாருங்க, செப்பரேட் பீச் இருக்குன்னு நினைக்கிறாரு. போர்டே வந்து ரொம்ப வாழை மரம்லாம் வளர்ந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் வாழை மரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. போர்டு தான் அழகாக வளர்ந்து வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க. டிசைன் இது. டென்லவன் பீச்சுன்னு இருக்குது. இது மாதிரி இருக்குது, அல்மோஜி ஏரியா மாதிரி இருக்குது. ப்ரைவேட் பீச் ஆட்டுக்குது.
சோல் பீச்சுங்க. பீச்சு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து $1 வந்து பே பண்ணிவிட்டு போகணும் பீச் உள்ளார. அப்படிதான் இருக்குது. சதையாட் அப்படின்றாங்க. மம்ஷா பீச். மம்ஷா பீச். மியூசிக்லாம் இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. ஆனால் மணல் பார்த்தீங்களா ஒயிட்டாக இருக்குது. மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பீச்சே மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க போல். தண்ணி ஊற்றுறாங்க, தண்ணி ஊற்றிருக்காங்க. கார்டன்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நைஸ். இது வந்து ப்ரைவேட் பீச்சுங்க. மணல் பாருங்களேன், நல்லா ஒயிட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. இங்கிலீஷ் மியூசிக் தான் செம்மையாக இருக்குது. இது நம்ம ஓமானில் அல்மோஜி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மும்பை பையன் வந்து சூப்பர்வைசராக இருக்கிறாரு. அவரை பற்றி ஃபீட்பேக் வேறு சொல்ல சொன்னார். உண்மையிலேயே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு அந்த பையன். பேர் இன்னும் கிரிஜிஷா விஜேஷன்னு சொன்னாங்க, தெரியல, ஞாபகம் இல்லை. நல்லாயிருக்கு, குட். மம்ஷா பீச் ஆக்சுவலாக இது. திஸ் நேம் இஸ் மம்ஷா பீச். பீச்சஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. செம்ம அழகாக இருக்குது. 2 சாங் ரீல்ஸ் போட்டாச்சு. அது சூப்பராக ஜாலியாக இருக்குது. ஓகே, இதோ இங்கே தான் வரணும். நடந்து தான் போயிட்டு வந்தோம், குளிச்சுட்டுலாம் வரல. ஆனால் எந்த அளவுக்கு இதுக்கே வந்து ஈவினிங் தான் வந்தோம். பட்டு எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு என் மூஞ்சை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பயங்கர ஹியூமிடிட்டியாக இருக்குது. ஓகே, இங்கே தான் நான் காரை பார்க் பண்ணியிருந்தேன். வாங்க ஃப்ரண்ட்டில். இதில் இப்போ தோரணம்லாம் கட்டியிருக்காங்க. ரம்ஜான் அப்போ இந்த இது காட்டினாங்கல்ல, இந்த இடம்லாம் தோரணம்லாம் கட்டியிருந்தாங்க. இந்த பிளேஸ் தான் பெரிய விஷயம். சரி, anyway, இது கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஹையஸ்ட் பில்டிங்ஸ் இருக்க ஏரியா அபுதாபியில். வந்தது இப்போ டனல்லாம் வந்தது. அப்படியா? அது வேறு ரோடு, இது வேறு ரோடு. ஒரு டனலில் நல்லா பழிச்சு. ஷேக் சைடு ரோடு தான். இது பெரிய ஹைவே வந்து ஷேக் சைடு ரோடு பேர் ஸ்டார்ட். ஓகே ஓகே. அவர் தானே நம்மளுக்கு சுல்தான் காபூஸ்ன்னு இருக்கும்ல, அவர் தான் நம்மளுடைய. ஓமானில் வந்து சுல்தான் காபூஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம். இது வந்து ஷேக். அதாவது நம்ம ராஜாவோட இவர் 30 வயசு பெரியவர். ஏய், லாங் டனல் போல இருக்குவா.
ம்